எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நாராயணியம் டெய்லி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 46வது தசகம் மண் தின்ற மாயோன் பார்க்கலாம். கிருஷ்ணா, தேவதேவனே, முன்பொரு சமயம் தாங்கள் யசோதையின் மடியில் மல்லாந்து படுத்து பால் அருந்திக் கொண்டிருந்த பொழுது கொட்டாவி வரவே வாயை திறந்தீர்கள். அப்பொழுது தங்களது திறந்த வாயில் உலகமனத்தையும் யசோதை கண்டாள் அல்லவா? உலகநாயகனே, வேறொரு சமயம் தாங்கள் மற்ற இடைச்சிறுவர்களுடன் பழங்களை பறித்து விளையாடுகையில் அவர்கள் சேர்த்து வைத்திருந்த பழங்களை நீங்கள் ஏமாற்றி எடுத்துக்கொண்டதால் சினம் கொண்ட குழந்தைகள் நீங்கள் மண் தின்றதாக உங்கள் தாயிடம் கோள் சொன்னார்களாமே. நிலம், நீர் முதலிய 50 பூதங்களை முற்றுமாக பிரளய காலத்தில் விழுங்குகின்ற பிரபுவே, மண்ணை தின்றதால் தங்களுக்கு நோய் வருமே என்று பயந்த தங்கள் தாய் யசோதை கோபம் கொண்டாள். இவ்வாறு சொல்லலானாள். அடே அடங்காத பயலே, குழந்தாய், நீ மண் தின்றாயா? என்ன சொல் என்று தாயார் மிரட்டிய போது, பிரபுவே, நீங்கள் வெகுநேரம் சிரித்துவிட்டு பொய் சத்தியம் செய்தீர்களாமே. அப்பொழுது உங்கள் தாய், அடே, எல்லோரும் நீ மண் தின்றதாக உறுதியாக கூறுகின்றார்களே, நீ அதை ஒப்பவில்லையே, எனில் உன் வாயை திறந்து காட்டு என்று அதட்டினாள். அப்பொழுது நீங்கள் மலர்த்தாமரை போன்ற திங்கள் திருவாயை திறந்து காட்டினீர்கள். தங்கள் திருவாயில் சிறிதளவாது மண் இருக்கும் என்று எதிர்பார்த்த அந்த தாயை மிகவும் மனநிறைவு கொள்ள செய்பவர் போர் இம்மண்ணுலகுக்கு மட்டுமின்றி அனைத்து உலகங்களையும் தங்கள் திருவாயில் காண்பித்தீர்கள். அப்பொழுது தங்கள் திருவாயில் ஓரிடத்தில் காடுகளையும், ஓரிடத்தில் கடல்களையும், வேறொரு இடத்தில் ஆகாயத்தையும், மற்றொரு இடத்தில் பாதாள உலகத்தையும், சில இடங்களில் மனிதர்கள், அரக்கர்கள், தேவர்கள் என்று இவ்வாறு எதைத்தான் காணவில்லை, அதாவது அனைத்து பிரம்மாண்டங்களையும் கண்டாள் என்றபடி குருவாயூரப்பா, தாங்கள் தாயார் தங்கள் திருவாயில் தங்களை திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்ட பிரானாகவும் பரமபதத்தில் வீற்றிருக்கும் வைகுண்டநாதனாகவும் தனக்கு முன் தனக்கு முன் தானே பிள்ளையாக நிற்பதையும் கண்டாள். இப்படி எத்தனை விதமாகத்தான் தங்களை கண்டாளோ. தங்கள் திருவாயிலுள்ளே புவனங்களெல்லாம் காண்கையில் அதில் மேலும் இன்னொரு முகம், வாய் மற்றும் புவனங்கள், மறுபடியும் அதனுள் இன்னொரு முகம், வாய், புவனங்கள் என்றபடி ஒன்றுக்கு மேல் ஒன்று என் கண்ணாடிக்குள் கண்ணாடி கண்டது போல வரிசையாக யசோதை கண்டாள். இவ்வாறு உலகின் எல்லையற்ற தன்மையை காட்டி அருளினீர்கள். விந்தையான குழந்தை வடிவிலே தோன்றிய குருவாயூரப்பா, இவ்வாறான காட்சியை கண்ட யசோதை சச்சித் ஆனந்த உருவான பரபிரம்மே தாங்கள் தனக்கு குழந்தையாக பிறந்துள்ளான் என்று உண்மையை அறிந்தாள். ஆனால் சிறிது நேரத்திலே தாங்கள் அவளை புத்திர வாத்சல்யத்தால் மோகமடைய செய்து, அம்மா பால் தாருங்கள் என்று அவள் மடியில் ஏறி அமர்ந்தீர்கள். அத்தகைய தாங்கள் என்னை காத்தருள வேண்டும் என்று பட்டத்திரி சொல்கிறார். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.